இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதத்திலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மார்ச் மாதத்தை கர்த்தர் காணும்படியாக உதவி செய்திருக்கிறார். 2 மாதங்கள் வேகமாய் ஓடிவிட்டன. இந்த மாதத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லுகிறார். இதனால் நற்செய்தி நமக்கு இன்னைக்கு தேவையான ஒன்றாக மாறிவிட்டது. நற்செய்தி என்றால் என்ன? துர்ச்செய்தி என்றால் நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் தான். ஒரு போன் வந்தாலே பயப்படுறாங்க, அல்லது இவங்க வாராங்களா, ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. இன்னைக்கு ஒரு பதட்டத்திலே ஜனங்கள் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. டிவியை திறந்தாலும் சரி, மொபைல்ல நீங்க போய் நியூஸ் பார்த்தாலும் சரி, யூடியூப்குள்ள போனாலும் பதட்டமான செய்திகள். என் செய்தித்தாள்களும் கொலை, கொள்ளை, இன்னும் பாலியல் பலாத்காரம் சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தேசங்கள் வந்துவிட்டது. யுத்தங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அப்படித்தான். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நற்செய்தியை சொல்லுங்கள். நல்ல செய்தி ஏதாவது இருக்குதா? நிச்சயமாகவே இருக்குது. நற்செய்தியை கேட்கும் போது என்ன ஆகுமா? எலும்புகள் புஷ்டியாய் மாறுமா, விடாய்த்து போன ஆத்மா குளிர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்துருமா. அந்த அளவு நற்செய்தியில் ஆண்டவர் பவர் வச்சிருக்கிறாரு. வேதத்திலே யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போக முடிய பிரயாணப்படுகிறார்கள். 12 பேரை மோசே வேவு பார்க்க கானானுக்குள்ள அனுப்புகிறார். 10 பேர் அங்குள்ள செய்தியை சொல்லும் போது பாசிட்டிவா சொல்லல, அது துர்ச்செய்தியாக மாறுகிறது. அந்த 2 பேர் மட்டும் காலேப் யோசுவா இல்ல அவங்களை எளிதாக ஜெயிச்சிடலாம்னு சொன்னாலும் என்ன இங்க நம்பவே இல்லை. அந்த 10 பேர் சொன்ன வார்த்தை தான் அடிபட்டுச்சு. எங்கேயும் பாருங்க, துர்ச்செய்தி அல்லது ஃபேக் நியூஸ் சொல்லுவாங்க, அது ஸ்பீடா பரவும், நம்பிடுவாங்க. ஆனா உண்மையான செய்தியை யாரும் யோசிப்பாங்க, இது எப்படி நடந்திருக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாமே அப்படிதான் இருக்கிறோம். அந்த துர்ச்செய்தி அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை வண்ணாந்தரத்துல அழிச்சிருச்சு. அதை கேட்டு எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, எழும்புனாங்க, வண்ணாந்தரத்திலே மடிஞ்சிட்டாங்க. கானானுக்குள்ள போக முடியல. 2 பேர் தான் போனாங்க. எகிப்துல இருந்து வந்ததுல இருந்து காலேப், யோசுவா மட்டும்தான். மீதி வண்ணாந்தரத்துல பிறந்த குழந்தைகள் தான் போச்சுது. யோசித்து பாருங்க, துர்ச்செய்திக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா நற்செய்திக்கு அதை காட்டில அதிகமான பவர் இருக்கும். அதான் யோசிச்சா, நீங்க உலகமெங்கும் போங்க. அதனாலதான் சென்னைக்கு தோமா வந்தாரு. நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். பல மாநிலங்களுக்கு மிஷினரிகள் போறாங்க. ஏன்? மதத்தை பரப்புவதற்கு அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இன்னைக்கு அநேக நேரங்கள்தான் குழப்பம். இல்லை, அவர் மதத்தையே ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்த வந்தால் அந்த நாட்களில் ஏரோது எதிர்த்து போராடி இருப்பார், பிரதான ஆசாரியர்களை எதிர்த்து போராடி இருப்பார். அதோடு மட்டும் ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடி தன் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பார். இல்லையே, அவருக்கென்று ஒரு ராஜ்யம் வச்சிருக்கிறார். அதான் பரலோக ராஜ்யம். அங்கு பாவங்கள் இல்லை, சாபங்கள் இல்லை, கொலைகள் இல்லை, கொள்ளைகள் இல்லை, வியாதிகள் இல்லை, வருத்தங்கள் இல்லை, கவலைகள் இல்லை. அந்த ராஜ்யத்திற்காக தான் அழைப்பு விடப்படுகிறது. அந்த செய்தியை தான் பூமியில் உள்ள ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நான் அதற்காக தான் உங்களை மீட்டெடுக்கத்தான் வந்தேன் என்று தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காக மரித்திருக்கிறார். உயிரோடு இழந்திருக்கிறாரு, திரும்பவும் வரப்போறாரு. யோசித்து பாருங்க, இந்த செய்தி எல்லாருக்கும் போன அந்த இயேசுவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிட்டா போதும். யாராக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, அந்த பேருக்கு அவ்வளவு வல்லமா வச்சிருக்கிறாரு. உடனே பதில் கொடுப்பாரு, அற்புதம் நடக்கும். ஒரு மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு மிஷினரிகள் போறாங்க, துரத்தி விடுறான். ஐயோ, நான் தான் அந்த ஜனங்களுக்கு கடவுள், நான் தான் ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள, கிராமங்களை நீ உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்களும் சரி இங்க ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம இந்திய தேசத்துல வட மாநிலத்தில் நடந்தது. போயிட்டாங்க. ஆனா ஒன்னேன்னு சொல்லிட்டு போனாங்க, நான் இந்த பகுதியெல்லாம் வரமாட்டோம்ப்பா, உனக்கு என்னைக்காவது பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடு, அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த செய்தியை தான் அவங்க சொன்னது, வேற எதுவுமே பேசல. அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு. நாட்கள் போயிடுச்சு. ஒரு நாள் அவனுடைய பேரப்புல ரொம்ப சிக்கா இருக்கும்போது என்ன பண்றாங்க, அவன் எல்லாம் மந்திரம் பண்ணி பார்க்கறான், மருந்து கொடுத்து பார்க்கறான், எல்லாம் ஏவி பார்க்கறான், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. சாகுற நிலைமை.
நடந்தது என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம கடைசியில் அந்த மிஷினரிகள் சொன்ன வார்த்தை வந்துச்சுதே. அந்த செய்தி அந்த மந்திரவாதிக்குள்ள இருந்ததுனால அந்த இயேசுவாது என் பேரனை சுகமாக்கட்டுமே, அவ்வளவுதான். சொருகி போன கண்கள் எல்லாம் நார்மல் ஆச்சுது. அப்படியே வயிறு வெளியெல்லாம் போய் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சான். எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அப்ப அந்த மந்திரவாதிக்கு ஒரே ஆச்சரியம். அதிகாலை இருட்டோடு அந்த மிஷினரிகள் எந்த கிராமத்துல இருக்காங்கன்னு தேடி போய் கண்டுபிடிச்சு நடந்ததை சொல்லி இந்த இயேசுவனை அறிஞ்சுக்கணும்னு அதிகமான்னு சொல்லி அவன் மட்டுமல்ல அவனை சார்ந்த அத்தனை குடும்பங்களும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. யோசித்து பாருங்க. இன்றும் அந்த செய்தி அறியாம எத்தனையோ கோடிகள் இருக்கிறாங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டா போதும், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இறங்குவேன்னு சொல்றாரு. இக்கட்டான சூழ்நிலைங்க போகலாம், எல்லா பக்கமும் முயற்சி எடுத்து மனிதர்களை நம்பி தோற்று போயிருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். அவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிறார். அவங்க முகங்கள்லாம் வெட்கப்படாதபடி பிரகாசிக்க செய்வாராம். அந்த செய்தியை தான் உலகமெங்கும் சொல்லுகிறார். ஒருவேளை கஷ்டத்தோடு இருக்கவங்களை பார்த்து நான் என்ன செய்ய முடியும்னு சொல்றதை விட்டுட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுப்பா, இந்த ஒரு வார்த்தை சொல்றது நாம என்ன குறைஞ்சு போறோம்? சொல்லி பாருங்க. அவங்க கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட என்ன ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். நாம் அதை காட்டிலும் விசேஷமானவர்கள். உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் வந்திருக்கிறோம். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், நடத்துகிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆடியோ செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் விசேஷமா ஜெபிக்கிறேன். ஒருவேளை கடந்த 2 மாதங்கள் கடினமான பாதையில கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை உண்மை அறியாதவங்க கூட அநேக இந்த செய்தியை கேட்கிறாங்கப்பா. உங்களுடைய அன்பு அவங்க இருதயங்களை நிரப்பட்டோம். நீங்க எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. எல்லாருக்காகவும் நீங்க பரிந்து பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவங்களை எங்களை மாற்றும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். நோக்கி யார் கூப்பிட்டாலும் இந்த மாதத்துல இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் நீ பதில் கொடுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். வியாதி இருந்தா வியாதி மறையட்டும். வேலை வேணும்னா வேலை கிடைக்கட்டும். என்ன கஷ்டங்கள், சாபங்கள், பலவீனங்கள் இருந்தாலும் அது மறையட்டும் அப்பா. உங்களுடைய அன்பு அவர்களை நிரப்பட்டும். உன் பக்கம் கிட்டி சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குங்க. தடைகள் உடைக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இதுவரை காத்திருந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்துல நிறைவேறட்டும். என் மகிமைப்படுங்க. துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நற்செய்திக்கு வல்லமை உண்டு. அதனால பாசிட்டிவ் நியூஸ், அதாவது திங்கிங், அதே மாதிரி நல்ல செய்திகள் நம்ம சொல்லுவோம். விசுவாசத்தோடு சொல்லுவோம். இயேசுவேன்னு நோக்கி கூப்பிடுவோம். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட இருந்து அளவில்லாத நன்மைகளை பொழிந்தருளுகிற கொடுக்கிற ஒரு மாதமாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். நான் ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன்.